யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பகவானுடன் வாழ்ந்த காலத்திலும் அவரோடு இருந்த காலத்திலும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை என் நூலாக நமக்கு அளித்திருக்கிறார். இன்னும் பல நூல்களும் அவர் அளித்து கொண்டிருக்கிறார். என் நூலில் பகவானுடன் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பயணத்தில் நாம் பார்க்க இருப்பது என் புருஷன் வேண்டும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் அருகில் உள்ள ஒரு தெருவில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய நிலப்புலன்கள் பக்கத்து கிராமத்தில் இருந்தன. விவசாயியும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் யோகியின் பக்தர்கள். தினமும் அதிகாலையில் விவசாயி வீட்டிலிருந்து தனது நிலத்துக்கு சைக்கிளில் சென்று விடுவார். அவருக்கு தேவையான உணவை அவரது மனைவி சமையல் செய்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அவரிடம் கொடுத்து அனுப்புவார். விவசாயி நிலத்தில் உழைத்து களைத்து மாலையில் வீடு திரும்புவார். இதனிடையே அவரது மனைவி குழந்தைகளுக்கு காலை உணவை தயார் செய்து அவர்களை சாப்பிட வைத்துவிட்டு மதிய உணவையும் பாத்திரங்களில் வைத்து கொடுத்து அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பார். பின் யோகிக்கென்று பக்குவமாக உணவை சமையல் செய்து காலை 10 மணி அளவில் யோகியின் சன்னதி தெரு வீட்டுக்கு அப்பெண்மணி யோகியின் தரிசனத்துக்காக வருவாள். யோகி அவரை அன்போடு வரவேற்று பெண்கள் அமரும் பகுதியில் அமர வைப்பார். யோகியின் நாமம் அங்கே பாடப்படும் போதெல்லாம் அப்பெண்மணியும் பக்தி பெருக்கோடு நாமம் சொல்வார். யோகி பேசும் பொழுதெல்லாம் அவர் சிரத்தையோடு செவி மடுப்பார். மதியம் 1 மணி அளவில் யோகி அந்த பெண்மணி கொண்டு வந்திருந்த உணவை கேட்டு வாங்கி சாப்பிடுவார். பல சமயங்களில் எனக்கும் அந்த அமுதில் பங்கு கிடைத்தது உண்டு. எளிமையான அந்த உணவின் ருசி தெய்வீகமாக இருந்தது. மீதமிருக்கும் உணவை யோகி அப்பெண்மணியை உட்கொள்ளச் சொல்வார். மாலையானதும் யோகி அவருக்கு பழங்களை பிரசாதமாக கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். இவ்விதம் தொடர்ந்து பல மாதங்களாக நடைபெற்று வந்தன. ஒரு சமயம் நான் யோகியோடு சில நாட்கள் தங்கும்படியாக இருந்தது. அந்த பெண்மணியை அப்பொழுது யோகி சன்னதி தெரு வீட்டில் என்னால் பார்க்க முடியவில்லை. 4 நாட்கள் கழித்து நானும் இன்னும் சில பக்தர்களும் யோகியின் சன்னிதானத்தில் கீவா ஜெகநாதன் யோகியின் மீது இயற்றிய பாடல்களை பாடிக்கொண்டிருந்தோம். யோகி எங்களை பாடலை கேட்டு ஆனந்த நர்த்தனத்தை அமர்ந்தபடியே ஆடிக்கொண்டிருந்தார். நாங்கள் பாடும் ராகத்துக்கேற்ப அவரது கரங்கள் வீசி வீசி ஆடுவதைக் கண்டு நாங்கள் பேரானந்தம் கொண்டோம். அங்கே ஆண்டவனும் அடியார்களும் சங்கமித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த பெண்மணி சன்னதி தெரு வீட்டின் கூடத்தில் தோன்றினார். அவர் வந்த வேகமும் அவரது கோலமும் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் தலைவிரி கோலமாக இருந்தார். முகம் பொலிவில்லாது இருந்தது. அவர் நேராக யோகி அமர்ந்திருந்த இடத்தில் அருகில் வந்தார். யோகியின் பாதங்களை தன் 2 கரங்களாலும், யோகிராம் சுரத்குமாரா, என் புருஷனை போலீசார் பிடித்து சென்று விட்டார்கள். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும். என் தெய்வமே, உன்னால் தான் என் புருஷனை விடுவிக்க முடியும். என் புருஷனை காப்பாற்று யோகிராம் சுரத்குமாரா. என் புருஷன் எனக்கு வேண்டும் யோகிராம் சுரத்குமாரா. அப்பெண்மணி கல்லும் கரையும்படி யோகியின் பாதங்களை பிடித்தபடி மன்றாடினாள். அப்பெண்மணியின் கணவர் அவரது விவசாய நிலத்தில் அவருக்கு உதவியாக ஒரு இளம் வயது பையனை வேலைக்கு அமர்த்தி இருந்தார். அந்த பையன் மிகவும் விளையாட்டு பிள்ளையாக இருந்து வந்தான். விவசாயி சொல்வதை அவன் அரைகுறையாக கேட்டபடி பொறுப்பில்லாமல் வேலை பார்த்து வந்தான். விவசாயியும் அவனுக்கு இதமாக பலமுறை புத்தி சொல்லியும் அந்த பையன் வேலைகளை ஒழுங்காக செய்யவில்லை. ஒரு நாள் மாலை குடியானவர் அந்த பையனை ஒரு வேலை செய்ய சொன்னார். அவர் அதை செய்யாமல் விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு குடியானவர் மிகுந்த கோபமடைந்து வெகுவாக கடிந்து கொண்டார். கோபம் கொள்ளாத அந்த விவசாயி தன்னை கடிந்து பேசியதைக் கண்ட பையன் மிகவும் கலங்கி அழுதுவிட்டான். பயந்தும் போய்விட்டான். இதை எல்லாவற்றையும் பக்கத்து நிலத்துக்காரர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். குடியானவர் மீண்டும் அந்த பையனை கண்டித்துவிட்டு மறுநாள் தான் வருவதற்குள் அந்த வேலையை செய்து முடித்திருக்க வேண்டுமென சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார்.
மறுநாள் காலை விவசாயி தன் நிலத்துக்கு சென்றபோது அங்கே பெரும் கூட்டம் இருந்தது. அவரது நிலத்தில் இருந்த ஒரு மரத்தில் அந்த இளவயது பையன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான். விவசாயிக்கு அதிர்ச்சி. போலீசார் வரவழைக்கப்பட்டனர். போலீசார் உடலை கைப்பற்றி சோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே குழுமியிருந்த கிராமவாசிகளிடம் போலீசார் விசாரித்த போது முந்தைய மாலை நடந்த சம்பவத்தை போலீசாரிடம் மக்கள் கூறினார். எனவே சந்தேகத்தின் பேரில் குடியானவரை போலீசார் கைது செய்து திருவண்ணாமலை போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட குடியானவரின் மனைவி போலீஸ் நிலையம் சென்று தன் புருஷன் எந்த தவறும் பண்ணவில்லை என பலமுறை கூறியும் போலீசார் அவளது கணவனை விடுவிக்க மறுத்துவிட்டனர். அவளும் ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்களை சந்தித்து உதவி கோரியும் அவர்களும் அவளுக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டனர். எனவே யோகியின் திருவடியில் சரணடைய அப்பெண்மணி சன்னதி தெரு வீட்டுக்கு விரைந்து வந்துவிட்டாள். இது நடந்து 2 நாட்களும் அவர் உண்ணவில்லை, உறங்கவும் அவரால் முடியவில்லை. சில நாட்களாக அந்த பெண்மணி யோகியை பார்க்க வராதிருந்ததால் பெருமாள் சடையனை யோகி அனுப்பி அவருக்கு என்ன ஆயிற்று என விசாரித்து வர இத்தனை தகவல்களும் தெரிய வந்தன. சுவாமி, என் புருஷன் எனக்கு வேண்டும். யோகிராம் சுரத்குமாரா, என் புருஷன் ஒரு தவறும் செய்யவில்லை. அவரை உடனே விடுவித்து என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும். என் புருஷன் எனக்கு வேண்டும் சுவாமி. விவசாயியின் மனைவி யோகியின் கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு கதறினாள். யோகி தன்னை விடுவித்து கொண்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்து அந்த கூடத்திலேயே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். அந்த பெண்மணியும் யோகியின் பின்னாலேயே சென்று என் புருஷன் வேண்டும் சுவாமி என்று கதறிக்கொண்டே இருந்தாள். இந்த கலேபரத்தில் நாங்கள் பாடுவதை நிறுத்தியிருந்தோம். யோகி என்னை நோக்கி பாட ஆரம்பிக்குமாறு சைகை செய்தார். நான் பாட ஆரம்பித்தேன். என் பின்னாலே அங்கே குடுமியிருந்த மற்ற பக்தர்களும் பாட ஆரம்பித்தனர். நாங்கள் கோரஸாக பாடிய சத்தத்தில் அந்த பெண்மணியின் குரல் எடுபடவில்லை. அந்த பெண்மணி மிகுந்த கோபம் அடைந்தாள். நேராக என் எதிரே நின்று கொண்டு, பார்த்தசாரதி, பாடுவதை நிறுத்துங்கள். நான் யோகியோடு பேச வேண்டும். தயவு செய்து பாடுவதை நிறுத்துங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். நான் கண்களை இறுக மூடிக்கொண்டு பாடியவாறே இருந்தேன். அவர் மீண்டும் வேகத்தோடு யோகியின் பின்னே சென்று நாங்கள் பாடும் சத்தத்தை விட உரத்த குரலில் யோகியிடம் பேச ஆரம்பித்தார். யோகி அவரை சாந்தப்படுத்த முயற்சி செய்தார். எல்லாம் சரியாகிவிடும் அம்மா. உங்கள் கணவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று என் அப்பாவுக்கு தெரியும் அம்மா. உங்கள் கணவர் விரைவில் விடுதலையாகி வந்து விடுவாரம்மா. கவலை வேண்டாமம்மா. அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரம்மா. உங்கள் கணவரை பத்திரமாக உங்களிடம் அப்பா ஒப்படைத்து விடுவாரம்மா. நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். யோகி கனிவோடு அவரிடம் கூறியும் அப்பெண்மணி கேட்க தயாராக இல்லை. என் புருஷன் வந்தால்தான் நான் வீட்டுக்கு போவேன் சுவாமி. என் புருஷன் இல்லாமல் நான் வீட்டுக்கு செல்ல மாட்டேன் சுவாமி. அவர் பிடிவாதமாக சொன்னபடியே இருந்தார். யோகி மீண்டும் என் அருகே வந்தார். என் காதருகே உறக்க பாடலாம் பார்த்தசாரதி என சொல்ல நான் இன்னும் உறக்க பாடலானேன். அப்பெண்மணி மீண்டும் என் அருகே வந்தாள். எனக்கு ஆணையிட்டாள். பார்த்தசாரதி, பாடுவதை நிறுத்துங்கள். நான் கண்களை இறுக மூடிக்கொண்டு விடாது உறக்க பாடினேன். அவர் என் தலையில் நறுக்கென வேகமாக குட்டினார். தலை வலித்தது. அதைவிட மனம் மிகவும் வலித்தது. என்றாலும் பாடுவதை நான் நிறுத்தவில்லை. பின் அந்த பெண்மணி கெஞ்ச ஆரம்பித்தாள். மூடிய கண்களை திறக்கவே இல்லை. அவர் யோகியை மீண்டும் பின்தொடர்ந்தார். முன் கதவிலிருந்து பின் கதவு வரை யோகி நடந்தவாறே இருந்தார். அவளும் யோகியை பின்தொடர்ந்தவாறே என் புருஷன் வேண்டும் சாமி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். யோகி வெளிக்கதவின் அருகே சென்று அங்கிருந்து உரத்த குரலில் தேரடி மண்டபத்தில் இருந்த பெருமாளை அழைத்தார். பெருமாள் யோகியின் அருகே வந்தார். யோகி அவரிடம் அந்த பெண்மணின் 2 குழந்தைகளையும் அழைத்து வரும்படி கூறினார். பெருமாள் பக்கத்து தெருவில் இருந்த அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அவரது மகனையும் மகளையும் அழைத்து வந்தார். குழந்தைகள் இருவரும் சன்னதி தெரு வீட்டினுள் வந்தார்கள். யோகி தன் இருக்கையில் அமர்ந்தார். அப்பெண்மணியும் அவர் எதிரே அமர்ந்து கொண்டார். யோகி குழந்தைகள் இருவரையும் தங்களது தாயாரின் இரு பக்கத்திலும் உட்காரச் சொன்னார். அம்மா சாப்பிட்டார்களா? யோகி வினவினார். அம்மா சாப்பிடவே இல்லை சாமி, மகள் பதிலுரைத்தார். யோகி என்னை நோக்கி பாடுவதை நிறுத்தச் சைகை செய்தார். நான் பாடுவதை நிறுத்தினேன். அம்மா பழம் சாப்பிடலாமா? யோகி வினவினார். நீ கொடுத்தா சாப்பிடுறேன் சாமி, பெண்மணி பதிலுரைத்தாள்.
யோகியே அங்கிருந்து 2 ஆப்பிள் பழம் மற்றும் வாழைப்பழங்களை எடுத்து அருகில் வைத்து கொண்டார். ஆப்பிள் பழத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அப்பெண்ணிடம் கொடுக்க அவள் அதை சாப்பிட்டாள். அவ்வப்போது யோகி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு துண்டாய் கொடுத்தார். சற்று நேரத்தில் பெண்மணி சிறிது அமைதி அடைந்தாள். எனினும் என் புருஷன் வேண்டும் என சொல்லுவதை அவள் நிறுத்தவில்லை. அவர் வந்துவிடுவார் அம்மா, அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார் அம்மா, அவர் சீக்கிரம் வந்து விடுவார் அம்மா. யோகி விடாது ஆறுதலளித்து கொண்டே இருந்தார். பழங்களையெல்லாம் அப்பெண்மணி யோகியிடமிருந்து வாங்கி சாப்பிட்டு முடித்தாள். அவர் அமைதியடைந்தது போல் தெரிந்தது. யோகி குழந்தைகளை அழைத்து அம்மாவை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்துச் செல்ல சொன்னார். குழந்தைகள் அம்மாவை ஆளுக்கொரு கரமாக பற்றி கொண்டு வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். அம்மா மறுக்காது தன் குழந்தைகளோடு சென்றார். சுவாமி, எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த பெண் இந்த மாதிரி நடந்து கொள்வாள்? இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் இங்கே அனுமதிக்கவே கூடாது சுவாமி. ஒரு வயோதிக பக்தர் கூறியதை கேட்டதும் யோகி வெகுண்டெழுந்து, நிறுத்துங்கள், உங்களுக்கு அவர் யாரென தெரியுமா? அவரது பிரச்சனையில் தீவிரம் உங்களுக்கு தெரியுமா? இது அவளின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவரது வேதனையை புறந்தள்ளிவிட்டு உங்களோடு இந்த பிச்சைக்கார நேரத்தை வீணடிக்க விரும்புகிறீர்களா? யோகி ஒரு வாழைப்பழத்தை எடுத்தார். அதை அந்த வயோதிகரிடம் கொடுத்தார். இந்த பிச்சைக்காரன் உங்களை அனுப்புகிறான். இனி இந்த பிச்சைக்காரனை காண நீங்கள் வரவேண்டியதில்லை. யோகியின் கோபத்தால் மிரண்டு போன அந்த வயோதிகர் அங்கிருந்து வெளியேறினார். யோகி மீண்டும் என்னை பாடச் சொன்னார். நான் பாட ஆரம்பித்தேன். யோகி பாயில் படுத்து கொண்டார். அன்று முழுவதும் யோகி யாரிடமும் பேசவில்லை. அங்கு ஒரு தீவிரமான திடமான அமைதி நிலவியது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் என்னை தவிர ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர். சிலர் யோகியிடம் பேச ஆரம்பித்தனர். யோகி யாருக்கும் பதிலுரைக்கவில்லை. யோகி எவரையும் பொருட்படுத்தவும் இல்லை. அனைவரும் சென்ற பின்னும் யோகி படுத்தவாறே இருந்தார். இரவானது. யோகி பொன்னாக ஒளிர்ந்தவாறே படுத்து கொண்டிருந்தார். அவரது கரங்கள் ஏதோ வித்தியாசமாக தரையில் எழுதி கொண்டே இருந்தன. இரவு கடந்தது. மறுநாள் காலை அந்த குடியானவர் விடுவிக்கப்பட்டார். பிரேத பரிசோதனையில் பையன் தற்கொலை செய்து கொண்டான் என்று நிரூபணமானது. போலீஸ் நிலையத்திலிருந்து நேராக விவசாயியும் அவரது மனைவியும் குழந்தைகளும் யோகியிடம் வந்தார்கள். யோகியின் பாதங்களை தன் கண்ணீரால் அப்பெண்மணி அபிஷேகம் செய்தாள். நேற்று என் தெய்வத்தை நான் மிகவும் தொந்தரவு செய்துவிட்டேன். என் தவறை பொறுத்து மன்னிக்க வேண்டும் சுவாமி. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அம்மா. என் தந்தை உங்களின் பக்தியினால் மிகவும் சந்தோஷமடைந்தார் அம்மா. யோகி அவர்களை ஆசீர்வதித்தார். நிறைய பிரசாதம் கொடுத்து வழியனுப்பி வைத்தார். மன்னிச்சுக்கங்க பார்த்த சாரதி. போகும்போது அந்த பெண்மணி என்னிடம் மன்னிப்பு கோரினார். நேற்று அவர் குட்டிய இடத்தில் இன்றும் வலி இருந்தது. என் தலையை மெதுவாக தடவி கொண்டேன். இதை கண்டு யோகி ஆனந்தமாக சிரிக்க இந்த சம்பவம் என் இதயத்தில் ஆழ பதிந்துவிட்டது. யோகிராம் சரத்குமார், ஜெயர் குரு ராயா. பகவானுடன் தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டே இருப்போம்.